கர்நாடக மாநிலம் பெல்காம் குவேம்பு நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராகேஷ். இவர் தன்னோட மனைவி ரீனா, 12 வயது மகன் ஆதித்யா, 5 வயது மகள் சாகித்யா இவங்க கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ராகேஷ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததால அடிக்கடி அவர் வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவர் வெளியூர் போற ஒவ்வொரு தடவையும் வீட்டில் ரீனாவும் 2 குழந்தைகளும் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க வீடு உள்ள அந்த கட்டிடம் 2 தளங்களை கொண்டது. கீழே தரைத்தளத்தில் இருந்த வீட்டை அவங்க ஒரு கணவன் மனைவிக்கு வாடகைக்கு விட்டிருந்தாங்க. இந்த நிலையில ராகேஷ் தன்னோட உறவுக்கார பையனான ஹர்ஷா அப்படிங்கிற 16 வயசு பையனை 2015 ஏப்ரல் மாதம் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சாரு. தான் வெளியூர் போகிற சமயங்களில் அந்த பையன் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு ராகேஷ் ரொம்ப நம்பிக்கையில் இருந்தார். ராகேஷோட மனைவி ரீனாவும் அவனை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்கள் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் 2015 ஆகஸ்ட் 12 ராகேஷ் தன்னோட பிஸ்னஸ் விஷயமா கோவாவுக்கு கிளம்பி போனார். அங்கே போனதுக்கு அப்புறமா டைம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னோட ஒய்ஃபுக்கு அவர் கால் பண்ணி பேசுவார். இந்த நிலையில் ராகேஷ் கோவா போன 4வது நாள், அதாவது ஆகஸ்ட் 16 ராகேஷ் வீட்டு லேண்ட்லைன் நம்பரில் இருந்து ராகேஷோட மொபைலுக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன, ரீனா தன்னோட நம்பரில் இருந்து கால் பண்ணாமல் வீட்டு லேண்ட்லைன் நம்பரில் இருந்து கால் பண்ணுறாங்க, அதுவும் காலையில் இவ்வளோ சீக்கிரமாக கால் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு ராகேஷ் காலை அட்டன் பண்ணப்போ அந்த காலில் எதிர்ப்புறம் பேசினது 16 வயசு பையன் ஹர்ஷா. ஹர்ஷா ஏதோ சாதாரண விஷயத்துக்காக தான் கால் பண்ணியிருக்கான்னு நினச்சா அவன் அந்த காலில் சொன்ன விஷயங்களை கேட்டு பதறி போன ராகேஷ் உடனடியாக அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஏபிஎம்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லிட்டு கோவாவில் அவர் பண்ண எல்லா வேலைகளையும் அப்படியே விட்டுட்டு உடனடியாக பெல்காமுக்கு கிளம்பினார். தகவல் கிடைச்சதுமே ஏபிஎம்சி ஸ்டேஷன் போலீஸ் குவேம்பு நகரில் இருக்கிற ராகுலோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டு வாசல்ல ஹர்ஷா நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் தான் போலீஸை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனான். அப்போ அந்த வீட்டோட பெட்ரூம்ல ரீனா கத்தியால குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அதுக்கு அடுத்து அந்த வீட்டோட பாத்ரூம்ல போய் பார்த்தப்போ ரீனாவோட மகனும் மகளும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. ஹர்ஷா போலீஸ்கிட்ட, சார் இவங்க என்னோட ரிலேட்டிவ் தான், நான் கடந்த சில மாசங்களா இந்த வீட்டில் தங்கியிருக்கிறேன். என்னோட மாமா 4 நாட்களுக்கு முன்னாடி கோவா கிளம்பி போயிட்டாரு. நான் இன்னைக்கு காலையில் இந்த ரூம்ல தூங்கி எழும்பி வெளியே வரும்போது என்னோட ரூம் கதவு வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சு. ரீனா அக்காவை ரொம்ப முறை கதவை தட்டி கத்தி கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவங்க எந்த பதிலுமே தரல. இதனால ரூம்ல இருந்த ஒரு கடப்பாறை மாதிரியான ஒரு பொருளை வச்சு கதவை உடைச்சி வெளியே வந்து பார்த்தேன். அப்போ பெட்ரூம்ல ரீனா அக்கா இறந்து கிடந்தாங்க. இதை பார்த்து பயந்தன்னா பசங்க எங்கே இருக்காங்கன்னு தேடினப்போ அவங்களும் பாத்ரூம்ல இறந்து கிடந்தாங்க. இதனால நான் உடனடியாக மாமாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு அவன் போலீஸ்கிட்ட சொன்னான். இந்த இடத்துல போலீஸுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு பார்க்குறப்போ இந்த ஹர்ஷாங்கிற பையனே இந்த எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு தன்னோட ரூம் கதவு வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சுன்னு பொய் சொல்கிறானோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு ஏற்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் போலீஸ் அவங்கிட்ட பல கேள்விகளை மாற்றி மடக்கி கேட்டாங்க. ஆனால் அவனோட பதில்களில் எந்த தடுமாற்றமுமே இல்லை. மேலும் வெளியே தாழ்பால் போடப்பட்டிருந்ததா அவன் சொன்ன கதவு தாழ்பாலை ஆய்வு பண்ணதில் உள்பக்கத்தில் இருந்து கதவை திறக்கிறதுக்கு ஹர்ஷா போராடி இருக்கிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அப்போதான் போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் ஹர்ஷா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹர்ஷா தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து இந்த கொலை செய்யப்பட்ட உடல்களை பார்த்த அந்த சமயத்துல வீட்டோட மெயின் டோர் உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சுன்னு அவன் போலீஸ் கிட்ட சொன்னான். இந்த விஷயம் போலீஸுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாலும் அதுக்கப்புறம் கவனிச்சு பார்த்ததுல மேலே இருக்கிற மொட்டை மாடிக்கு போற வழி மூலமாவும் நேரடியா வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது கொலையாளி மெயின் டோர் வழியா வீட்டுக்கு வராம மாடி படிக்கட் வழியா கீழே இறங்கி வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் யூகிச்சாங்க. ராகேஷோட வீட்டுக்கு கீழ் வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க மேலே போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்க. ஆனால் அவங்களோட பதில்களில் எந்த சந்தேகமும் இல்லாததால அவங்களுக்கு இந்த கொலையில் தொடர்பு இல்லைன்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்து ராகேஷே இந்த கொலையை நேரடியாவோ இல்லை ஆள் வச்சோ பண்ணியிருக்கலாம்னு கூட போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் அவர் நேரில் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கலாம்னு போலீஸ் நினச்சாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த தடயவியல் துறை அதிகாரிகள் அங்கே இருந்த கைரேகைகள் மற்றும் கால் தடங்களை கலெக்ட் பண்ணாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டோட மாடியில் போலீஸ் ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. நீளமான ஒரு வாட்டர் டியூபுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு நுழைக்கப்பட்டு அந்த வீட்டோட மொட்டை மாடியில இருந்த ஒரு இரும்பு கம்பியில நீளமான ஒரு வாட்டர் டியூபுக்குள்ள ஸ்ட்ராங்கான கயிறு நுழைக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்துச்சு. அதோட இன்னொரு எண்டு மாடிக்கு வெளியே போய் அந்த வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்ட்ல இருந்த வீட்டோட முதல் மாடியில போய் தொங்குச்சு.
வீட்டில் நடந்த கொலைகளையும் இப்போ மாடியில் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறையும் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. கொலையாளி ஒருவேளை மெயின் டோர் வழியா வந்திருந்தா கொலைகளை பண்ணிட்டு அதே மெயின் டோர் வழியா போயிருக்கலாமே. அப்போ ஒருவேளை அவன் மெயின் டோர் வழியா வரலனா இந்த கயிறு வழியா தான் வீட்டுக்குள்ளவும் வந்திருப்பானோ அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் போலீஸுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கொலையாளி அந்த கயிறு வழியாவே மேலே ஏறி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற முதல் மாடியில இருந்து இந்த 2வது மாடியில இருக்கிற கம்பியில எப்படி அந்த கயிறை கட்டி வைக்க முடியும்? அப்போ கொலை நடந்த அந்த வீட்டில் இருந்த யாரோ தான் அந்த கயிறை கட்டி கொலையாளிக்கு உதவி பண்ணியிருக்கணும். கொலையாளியும் அந்த கயிறில் ஏறி மேலே ஏறி வர அளவுக்கு ஸ்ட்ராங்கான நபராக இருந்திருக்கணும். வீட்லேயும் நகைகள் எதுவும் திருடு போகலை. இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை ராகேஷோட மனைவி ரீனாவுக்கு ஏதோ அஃபைர் இருந்து அந்த அஃபைர் தான் இந்த கொலைக்கு காரணமாக இருக்குமோன்னு போலீஸ் யோசிச்சாங்க. அதில் அவங்க அதிகமாக விசாரித்தது கயிறு தொங்கிக்கிட்டு இருந்த கொலை நடந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த வீடு தான். அந்த வீட்டில் சுப்பிரமணிய பட் அப்படிங்கிற எக்ஸ் ஆர்மி மேன் தன்னோட மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட விசாரித்ததில் அவருக்கு 23 வயசான பிரவீன் பட் அப்படிங்கிற மகன் இருக்கிறது தெரிய வந்துச்சு. சுப்பிரமணிய பட் கிட்ட விசாரித்ததுக்கு அப்புறமா போலீஸ் அந்த மாடிக்கு போய் மாடியில் இருந்த பிரவீனோட ரூமை சோதனை பண்ணாங்க. அப்போ அந்த ரூம்ல ஒரு கத்தி கிடந்ததை கவனிச்ச போலீஸ் அதை ரகசியமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த கத்தியை போலீஸ் ஹர்ஷா கிட்ட காட்டினப்போ அதுக்கு அவன், சார் இது எங்களோட வீட்டில் இருக்கிற கத்தி தான் அப்படின்னு சொன்னான். இதுக்கப்புறமா போலீஸ் சுப்பிரமணிய பட் கிட்டையும் அவங்க மனைவி கிட்டையும் தனித்தனியா விசாரணை பண்ணாங்க. அப்போ அவங்க 2 பேர்கிட்டையுமே அந்த கத்தியை தனித்தனியா காட்டி விசாரிச்சதுல அவங்க 2 பேருமே அந்த கத்தியை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இல்லை, இது எங்களோடது கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பிரவீன் பட் கிட்ட காட்டி விசாரிச்சப்போ இது எங்க வீட்டு கத்தி தான், இந்த கத்தியை தான் எங்க அம்மா சமையலுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துலயே போலீஸுக்கு இந்த வழக்குல ஒரு தீர்க்கமான முடிவு கிடைச்சது. அதை உறுதி பண்ற வகையில பிரவீனுக்கு தெரியாமையே அவரோட காலடி தடத்தை போலீஸ் கலெக்ட் பண்ணாங்க. கொலை நடந்த வீட்டில் பதிவான காலடி தடங்களோட இந்த காலடி தடத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒன்று சரியா பொருந்துச்சு. இதன் மூலமா கொலை நடந்த வீட்டுக்குள்ள பிரவீன் பட் வந்திருக்காரு அப்படிங்கிறது நிரூபணம் ஆகி அதன் அடிப்படையில் போலீஸ் பிரவீன் பட் கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணையில எல்லா உண்மைகளும் வெளியே வந்துச்சு. அதாவது ராகேஷ் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போன சமயங்கள்ல அந்த வீட்டில் தனியா இருந்த ரீனா பக்கத்து வீட்டை சேர்ந்த பிரவீன் கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கம் போக போக ஒரு இல்லீகல் அஃபைரா மாறி இருக்கு. எப்பெல்லாம் ராகேஷ் வேலை விஷயமா வெளியூருக்கு போறாரோ அப்பெல்லாம் பிரவீன் பட் ரீனாவோட வீட்டுக்கு போய் அவங்களோட இல்லீகல் அஃபைர் வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம், ஒரு முறை கூட பிரவீன் வாசப்படி வழியா ரீனாவோட வீட்டுக்கு போனதே இல்லை. எல்லா முறையுமே இப்படி கயிறு வழியா மேலே ஏறி மாடி வழியா தான் ரீனாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. பல நாட்களா இந்த விஷயம் நடந்த நிலையில ஒரு கட்டத்துல பிரவீன் இதெல்லாம் தப்பு, இனிமே இதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையில ராகேஷ் கோவா போன அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு ரீனா பிரவீனுக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. பிரவீனும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. இதே போல அடுத்த நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதியும் நடந்துச்சு, 14ஆம் தேதியும் நடந்துச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு ரீனாவோட குழந்தைகளும் ஹர்ஷாவும் தூங்கினதுக்கு அப்புறமா ரீனா ஹர்ஷாவோட ரூம் கதவை வெளிப்பக்கமா பூட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து பிரவீனுக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர சொன்னாங்க. பிரவீனும் அங்க வந்திருக்காரு. அன்னைக்கு நைட் அவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டிமேட்டா இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து பிரவீன் தன்னோட ரூமுக்கு போயிருக்காரு. அப்படி பிரவீன் தன்னோட ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவுல ரீனா திரும்பவும் பிரவீனுக்கு கால் பண்ணி என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு பிரவீன் தன்னால இப்ப வர முடியாது, அதே போல நம்மளோட இந்த உறவை இனிமே கண்டினியூ பண்ண வேணாம், கூடிய சீக்கிரத்துல நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கோவமான ரீனா, நீ மட்டும் இப்போ என்னோட ரூமுக்கு வரலன்னா நம்மளோட எல்லா விஷயத்தையும் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதனால பிரவீன் திரும்பவும் ரீனாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க 2 பேருமே மது போதையில இருந்ததால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல அதிகமா உணர்ச்சி வசப்பட்ட பிரவீன் அந்த ரூம்ல இருந்த ஒரு கத்தியை எடுத்து ரீனாவோட உடல்ல பல்வேறு இடங்கள்ல சரமாரியா குத்துனாரு. ரத்த வெள்ளத்துல சரிஞ்ச ரீனா கொஞ்ச நேரத்துல உயிரிழந்தாங்க. சத்தம் கேட்டு வந்த ரீனாவோட மகன் ஆதித்யாவையும் மகள் சாகித்யாவையும் பிரவீன் அந்த வீட்டோட பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போனாரு. கொலைவெறி மிருகமா இருந்த பிரவீன் அங்க ஆதித்யாவோட காலை பாத்ரூம் வாட்டர் டேப்ல தலைகீழா தொங்க விட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட தலைய ஒரு வாட்டர் பக்கெட்ல வச்சு தண்ணிய திறந்து விட்டுருக்காரு. இதனால பக்கெட்ல தண்ணி நிரம்பி அந்த பையன் மூச்சு திணறி இறந்து போனான். இதே சமயத்துல பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த சாகித்யாவை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பிரவீன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு.
இந்த எல்லா சம்பவங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரவீன் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பவும் தன்னோட ரூமுக்கு போயிருக்காரு. இது எல்லாமே பிரவீன் போலீஸ் கிட்ட வாக்குமூலத்தில் சொன்ன தகவல்கள். இதன் அடிப்படையில் போலீஸ் பிரவீனை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. 3 வருஷங்களா கோர்ட்ல நடந்த இந்த வழக்குல 2018 வருஷம் பெல்காம் மாவட்ட நீதிமன்றம் பிரவீனுக்கு ஆயுள் தண்டனையை தீர்ப்பா வழங்கினாங்க. இந்த சம்பவத்துல ரீனா கூட இருந்த தொடர்பை வேண்டாம்னு நினைச்சிருந்தா பிரவீன் அதை பேசி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். கொலை வரைக்கும் போனது அவரோட முட்டாள்தனத்தை தான் காட்டுது. ஆனா ரீனாவை கொலை பண்ணதை கூட பிரவீன் ஆத்திரத்துல பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா எந்த தப்பும் பண்ணாத அந்த 2 குழந்தைகளையும் பிரவீன் கொலை பண்ணது மன்னிக்க முடியாத மிருகத்தனமான குற்றம். தப்பு பண்ண பிரவீனுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை சரியானது கிடையாது, அவருக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பா வழங்கணும்னு மக்கள் தரப்புல கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா பிரவீன் பட் தரப்புல இந்த கொலையை அவர் பண்ணலன்னு மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு விசாரணை முடிவுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. 2022 வருஷம் ஜூன் மாதம் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புல பிரவீன் தான் அந்த 3 கொலைகளை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி கோர்ட் அவரை விடுதலை பண்ணாங்க. இந்த விஷயம் பொதுமக்கள் கிட்ட பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ரீனாவுக்கும் பிரவீனுக்கும் இடையில நடந்த பிரச்சனையில ரீனா கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அதுல போதிய ஆதாரங்கள் இல்லாம பிரவீன் விடுதலை ஆயிட்டார்னு நம்ம நினைச்சாலும் அப்பாவியா பலியான அந்த 2 பிஞ்சு குழந்தைகளோட மரணம் தான் நம்மளை உழுக்கிற வகையில இருக்கு. கர்நாடகாவில் நடந்த இந்த கொலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் இந்த வழக்கில் நீதிபதியாக இருந்தால் என்ன தீர்ப்பை வழங்குவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.